சரி பாய். காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இனி ஒரு புது வீடியோ. இது யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க யூடியூபர், யாருன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. ஓகே, அட இரு, கூகுள் மேப் கற்றுது. இது வந்து எங்கள் ஊர். எங்கள் ஊர்லேருந்து நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் வந்து திருவாரூர். திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போக போகிறோம். பள்ளிக்கூடம் போகிறப்ப தலைவர். ஆக்சுவலாக இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன். அதாவது நாகப்பட்டினம். வண்டியை எடுக்கும்போது செம்ம சேத்துல வண்டியை மாட்டி சிக்கி வீலெலாம் சேராயிடுச்சு. அந்தளவுக்கு எடுத்துட்டேன் வண்டியை. அது இந்த ஊரெல்லாம் கேமரா மாட்டிட்டு போனால் எல்லாம் வியந்து பார்ப்பாங்க. என்னடா ஒரு கருவ காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறான்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ரூட். எங்கள் ஊரில் இருந்து அடியக்கமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்குள்ளே போய் ஏறிட்டோம்னா அங்கேருந்து நாகப்பட்டினம் 17 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வரும். ஃபஸ்ட் டைம் இதை மாதிரி ரோட்லலாம் ஓட்டிகிட்டு வரேன் வண்டியை. ரொம்பலாம் கை சேர்க்க தெரில, ஏன்னா ஃபோர்க்கு கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ, இந்த சன்கிளாஸ் வேறு இறங்கிட்டே இருக்குது மேலே. ஆடா பாவிகளா, எவ்வளோ தூரம் போட்டிருப்பானுங்கன்னு தெரியலையே. அவசரப்பட்டுமோ? நல்ல வேலை இதில் ஹிமாலயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் செத்து போயிருப்பேன். என்னடா அது? இதை நான் எதிர்பார்க்கலையே. ஹலோ, காய்ஸ் எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக அந்த வீடியோ அங்கேயே என் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது சரியான ஒரு ரூட்டுக்குள்ளே அழைச்சி போய்ட்டு கூகுள் மேப்பு, எங்கள் ஊருக்குள்ளே கூகுள் மேப்பை பார்த்து பெரிய தப்பு, என்னோடய தப்பு. இப்போ தான் எடுத்து மாட்டினேன். ஆனால் இந்த பாருங்கள், இந்த சன்கிளாஸு தெரியுதான்னு தெரியல கண்ணல்ல, இந்த சன்கிளாஸு தானாக இறங்குது. மேலே தூக்கி விட்டாலும் போக போக அதே இறங்கிடுது. ஓகே, இப்போ தான் நான் மெயின் ரோட்டுக்கு வந்தேன்னா, ஸோ அதனால் இப்போ தான் கேமரா ஆன் பண்ணலாம். ஏன்னா அதை விளாக் பண்ணே ஆகணும். நான் பண்ணாமல் போய்டுவேன் தான் ஆசைப்பட்டேன். சரி, மறுபடியும் எடுத்து மாட்டிடுவேன் தான் மாட்டிட்டேன். அப்படியே மெயின் ரோட்டில் தான் இருக்கேன். ஏன்டா அவங்க ஒருத்தவங்க ரோடு ஆக்சுவலாக நல்லா போட்டானுங்க, ஃபாஸ்ட்டாக போக முடியும். வாவ், வண்டி திரும்ப முடியுது நல்லா. ஆக்சுவலாக நியூ பைக் எடுத்ததுலேருந்து அவன் விஷ் பண்ணான். எப்போதுமே அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிப்பான் வண்டியை. ஓகே, அப்படியே நாகப்பட்டினம் போயிட்டு அங்கே ஹார்பர் இருக்கும். அவங்க அப்பாலாம் ஃபிஷர்மேன் தான். ஸோ அதனால் ஹார்பர் கழிச்சிட்டு போவானா, அப்படியே ஹார்பரில் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வரலான்றதுக்காக தான் கிளம்பி போகிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 24 இல்லை 20 கிலோமீட்டர்ஸே அவ்வளோதான் வரும். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 நினைக்கிறேன். ஆமாம், 20 8-19 இங்கே வந்தேன். 20 இப்போ நாளைக்கு 21 மார்னிங் வந்து நான் சென்னை கிளம்பிடுவேன். ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி தான் 2 நாள் தான் பிளானு வீட்டில். இங்கே
அந்த 2 நாளில் தான் இந்த ஒரு நாள் வந்து காலையிலேயே போவோம், மார்னிங் 9 o'clockலாம் போகலாம் அப்படியே அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். தெரிலங்க, முன்னாடி எந்திரிக்க முடியல, சீக்கிரம் தூக்க கலக்கமாக ஆச்சு, தூங்கிட்டே இருந்தேன். சரி மதியம் 12 o'clock கிளம்பலான்னு பார்த்தேன். செம்ம ரெயின் இங்கே, மலையில் எங்கே கிளம்பி போகிறதுன்ட்டு படுத்துட்டேன். இப்போ தான் எழுந்து சாப்பிட்டுட்டு 2 மணி போல் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஓகே தான், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. இங்கே இல்லை, அங்கே ஊரில் வெயில் அதிகமாக இருக்கான். இந்த வெயிலுக்கு இல்லாமலாது இருக்கட்டும். ஆக்சுவலாக காலேஜ் பசங்க இருக்க ஏரியா, இது ஒரு காலேஜ் இந்த இடத்துல. நான் சாட்டர்டே சண்டேன்ற ஞாபகத்திலே தான் ஓட்டிகிட்ருக்கேன். வச்சு எப்போதும் ஊருக்கு அப்படி தான் வருவேன். இப்போ தான் பிளானே சேஞ்ச் ஆகிடுச்சா ஃபுல்லாக. ஸோ அதனால் காலேஜ் பசங்களாம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. நல்ல ஒரு லாங் பிட் அடிச்சதுன்னா வண்டியோட பவர் அப்போ தான் தெரியுது. சர்வீஸ் விட்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போ பிரகதீஷே. கரெக்டாக 486 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இங்கே போயிட்டு வந்தோம்னா ஒரு 100 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஓடிடும். ஏன்னா வெளில போயிட்டு அங்கே பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வருவோம். போயிட்டு வந்துட்டா திருப்பி சென்னை போகிறது ஒரு 300 கிலோமீட்டர்ஸ். அரௌண்ட் ஒரு 980க்கு மேலே 950க்கு மேலே வந்துட்டாலே சர்வீஸ் ஓட சொல்லிட்டாங்க. விட்ருவோம், நாளைக்கு மறுநாளே போய்ட்டு சர்வீஸுக்கு விடலான் இருக்க வண்டியை. சர்வீஸுக்கு விட்டுட்டு இதில் பிபிஎஃப் அப்புறம் சைடு கிராஷ் கார்டெலாம் மாட்டணும்னு ஆசை. கிராஷ் கார்டு கண்டிப்பாக மாட்டிடுவேன். பிபிஎஃப் பண்ணுவோமா வேணாம்ன்ற ஒரு பிளானில் இருக்குது. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா காசு தான் ரீசன். 8500 வருது. இதில் நீங்கள் எங்கெங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூப்பு, டேங்க்கு, ஃப்ரண்ட்டு மர்க்காடு, இந்த இது பேர் இந்த டிஸ்பிளே, அப்புறம் லைட்டு, இந்த பார்ட்ஸ் மட்டும்தான் வருமே தவிர, ஏன்னா இது மட்டும்தான் இதில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி பொருள், மற்றெல்லாம் இரும்பு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சின்ன கொஞ்சம் பார்ட்ஸ்க்கு நம்ம 8,500 கொடுத்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் பண்ணது நல்லது. 3 இயர்ஸா, சில கடையில் 3 இயர்ஸ், அப்புறம் சில கடையில் வந்து 5 இயர்ஸ் வாரண்டி தராங்க ஹீலிங் ப்ரொடெக்ஷனோட. தானாகவே ஸ்க்ராட்ச் விழுந்தால் கூட வெயிலில் இருந்துச்சுன்னா அதுவே ஹீலிங் ஆகிக்கும், தானாக அதே ஸ்க்ராட்ச்லாம் போய்க்கும். அது எந்தளவுக்கு உண்மைன்ற தெரில, இருக்கலாம் போல இருக்குது. பட் ஆனால் வண்டி அப்படியே இருக்கும். டேங்க்லாம் ஏன்னா மேலே டேங்க் பேக் வைக்கும்போதே நான் பார்த்து பத்திரமா வச்சு வந்தேன். ஏன்னா டேங்க் பேக் அடிக்கடி வந்து டேங்க் பேக் வந்து மேக்னெட், ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த மண் டஸ்ட்லாம் பட்டுச்சுன்னா அதில் உள்ள இரும்பு தூயெல்லாம் அதிலே இருக்கும். அதை அப்படியே போட்டோம்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். அதனாலேயே நான் பார்த்து பத்திரமா தான் எடுத்து வச்சுட்டு வந்தேன். பேகை மாட்டுறதை தொடச்சி, துணியை போட்டு தொடச்சி தான் எடுத்து மாட்டு வந்தேன். அதுக்கே ஒரு மாதிரி கோடு கூட உள்ள மாதிரி இருக்குது. அது வாஷ் பண்ணால் போயிடுமான்றது தெரில சரியா. நேரம் பாட்டி குறுக்க ஓடியாந்துருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. பின்னாடி வண்டி நிறையா வருது, அதனால் அது சரியாக தெரியலை எனக்கு அது எப்படி இருக்குன்றது. ஸோ அதுதான் அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் வந்து தனித்தனியாக கோடு கூட தெரியுது. அதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா 3-4 வருஷத்துக்கு வண்டி பார்க்க புதுசாக பாலிஷாகவே இருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால யோசிக்கலான்னு இருக்கேன். சர்வீஸ் விட்டுட்டு வண்டியை சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கலான்னு இருக்க ஐடியா. சரி ஓகே, பார்க்கலாம் எப்படி என்னன்றது. மற்றபடி கிராஸ் கார்டு, அப்புறம் கண்டிப்பாக பேக்கில் இது பேனியர்ஸ் மாட்டுறது. ஏன் பேனியர் நம்மகிட்ட இருக்குது, பழைய ஹிமாலயனில் வச்சுருந்தது. அந்த பேனியரை மாட்டுறதுக்குள்ளே கீழே அதோட இதுக்கு இது மாதிரி வரும், கேரியர் மாதிரி வரும். ஆனால் அதுவும் ரேட் அதிகமாக தான் இருக்குது எல்லாமே. டியூக் 390 பொறுத்த வரைக்கும் ரேட் எல்லாமே ஹெவியாக இருக்குது, எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வாங்கி மாட்டணும். அது கூட கொஞ்சம் லேட்டாக மாட்டிக்கலான்னு ஐடியா. இப்போக்கி கிராஷ் கார்டும், அப்புறம் இந்த ஆயில் ஷோ இதெல்லாம் இருக்குது. பிரேக்கு லிவருக்குள்ள ஆயிலு, இந்த மேலே உள்ள ஆயிலு, அப்புறம் கூலண்ட் ஆயிலு, அப்புறம் ஃப்ரண்ட்டு ஃபோர்க்குக்கு கார்டு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு மாற்ற சொன்னாங்க. அதெல்லாம் மட்டும் இப்போக்கி மாற்றிடலான்னு ஒரு பிளானு. ரைட் சைடில் பஸ் ஸ்டாப் வருது. ஆமாம். அதான் நடு சென்ட்ரா. இங்கே தானே கடல் தெரியுது. அப்பா பயங்கரமாக இருக்குது.
கலர் நல்லா இருக்கு. சன் டிவி செய்திகளுக்காக இதான் இந்த வீடு தானே? அந்த ஒரு கேள் இந்த வீடு தான் உள்ளே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அது அந்த வீடு தான் இந்த இது பார்த்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டேன்.